நாங்க இந்தியாவுக்கு வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க இந்தியாவுக்கு வரப்போறதும் கப்பல் சம்பந்தமான ரகசியம் உங்களுக்கு தெரியுங்கிறதும் அவங்களுக்கு வந்த ஃபேக்ஸ பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உங்க ப்ரோக்ராமுக்கு வந்ததுனாலதான் உங்களை காப்பாற்ற முடிஞ்சது. நீங்க எங்களை பார்க்க வரலன்னா கூட நாங்க உங்களை பார்க்க வந்திருப்போம். ஆமா தம்பி, 35 வருஷத்துக்கு முன்னால சீனாவில இருந்து இந்தியாவுக்கு வந்து தர தட்டின கப்பல்ல எங்க அப்பா தான் வைஸ் கேப்டன். கப்பல்ல போன எல்லாருமே செத்துட்டாங்கன்னு நியூஸ் வந்ததும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்தது. அவர் மட்டும் உயிரோட தப்பிச்சுட்டேன்னு எழுதியிருந்தாரு. அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டதாகவும் அதனால இந்தியாவிலேயே தலைமறைவா தங்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சுன்னு எழுதியிருந்தாரு. எனக்கு கல்யாணம் ஆனதோ அதுக்கப்புறம் இவ பிறந்ததோ எதுவுமே அவருக்கு தெரியாது. அப்பப்போ அவர் எங்க இருக்காருன்னு தகவல் மட்டும் கொடுப்பாரு, அவ்வளவுதான். எங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக இந்தியாவுக்கு நாங்க வந்த உடனே உங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். தரத்தட்டின கப்பலை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிற பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க தாத்தாவையும் உங்களையும் மீட் பண்ண வச்சா உங்களுக்கும் உதவியா இருக்கும் அவருக்கும் உதவியா இருக்கும்னு நினைச்சேன். அப்பவே உங்களை மீட் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டேன். இப்போ உங்க தாத்தா எங்க இருக்காரு? கேரளாவில் இருக்கிற சாலக்குடியில. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானா இருக்கேம்மா, எனக்கு என்ன. ஆமா, இந்தியாவுக்கு எப்போ வந்தீங்க? வந்து 2 நாள் ஆச்சுப்பா. அப்பா, இவ உங்க பேத்திப்பா. அப்படியா? உன் பேர் என்னம்மா? சங்கீதா தாத்தா. அப்பா, இந்தியாவுக்கு வந்த உடனே நாங்க ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம். என்னது? அத பத்தி அப்புறம் சொல்றேன்ப்பா. அந்த ஆபத்துல இருந்து இவர் மட்டும் எங்களை காப்பாத்தலன்னா நாங்க உங்களை பார்க்கவே வந்திருக்க முடியாது. வணக்கம், என் பேர் வசந்த் பெரியசாமி, நேவில ஒர்க் பண்றேன். கொஞ்சம் இப்படி வர்றீங்களா?
நன்றி. வணக்கம் தலைவரே. ஓ எந்திரியா. ஓ வயசு என்ன, என் வயசு என்ன? நீ போய் என் காலில் விழுவலாம். 40 வருஷமா இது தானங்களை செஞ்சுட்டு இருக்கேன். 50வது சுதந்திர தின பொன்விழா ஒட்டி தியாகிகள் பாராட்டு விழாவில் நீங்க கலந்துக்க வந்திருக்கிறதா பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஆனா வேற ஏதோ அரசியல் காரணங்களுக்காக வந்திருக்கிறதாவும் சொல்லிக்கிறாங்க. நோ 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 நோ, நான் எந்த விதமான அரசியல் காரணங்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்கு வரல. தியாகிகளுடைய விழாவில் கலந்துக்கிறதுக்காகவும் என் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன். சார் ஒரே ஒரு கேள்வி. என் பிஏ கிட்ட கேட்டுக்குமா இல்லை? வணக்கம். ஐயா என்னமோ தள்ளிடாதீங்க. சார் 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 நீங்க கவர்னர் மாளிகையில தங்க போறீங்க. நாங்க எல்லாரும் அங்கேயே வந்துடலாமா? இந்த தடவை நான் ராஜ்பவன்ல தங்குறேன். என் சொந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் தங்குறேன். ராஜன் உங்களை கான்டாக்ட் பண்ணுவார். நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். வணக்கம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இவங்களெல்லாம் போக சொல்லு. ஓகே சார். மந்திரி தனிமையில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால இப்போ உங்களெல்லாம் போக சொல்றாரு. எப்ப வேணுமோ அப்ப நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகே சார். ஓகே சார். ஐயா என்ன மாரிமுத்து, எப்படி இருக்க? ஐயா உங்க புண்ணியத்துல எந்த குறையும் இல்லாம இருக்குனுங்க. இது என்னய்யா, இங்கே ஒரு தாயத்து, இங்கே ஒரு தாயத்து, இடுப்புல ஒரு தாயத்து, தாயத்து வியாபாரி மாதிரி இருக்க? ஐயா நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக முப்பாத்தம்மன் கோயில்ல வேண்டி கட்டிட்ட தாயத்துங்க இது. நீங்க மந்திரி ஆகணுங்கிறதுக்காக கருமாரியம்மன் கோயில்ல வேண்டி கட்டிட்ட தாயத்துங்க இது. இடுப்புல எதுக்கு, வேட்டி அவராம இருக்கிறதுக்கா? ஐயா உங்க மந்திரி சபை கவுந்துராம இருக்கணுங்கிறதுக்காக மாங்காடம்மன் கோயில்ல வேண்டி கட்டிட்ட தாயத்துங்க அது. அப்ப தானங்க நீங்க எப்பவும் மந்திரியா இருக்க முடியும். நான் நினைச்சேன் நான் செஞ்ச சேவையால மந்திரியா இருக்கிறேன்னு. இப்பதான் தெரியுது நீ கட்டியிருக்கிற தாயத்தால தான் இருக்கேன்னு. ஐயா நான் சாகுற வரைக்கும் நீங்க மந்திரியாவே இருக்கணுங்க. அது என்னடா நீ சாகுற வரைக்கும்? ஐயா நீங்க தீர்க்காயுசா இருக்கணுங்க. மாறி, நாய் மட்டும்தான் நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மனுஷன் அதை விட நன்றி உள்ளவன்றதுக்கு நீ ஒருத்தன் தாண்டா உதாரணம். மந்திரி வந்துட்டாரு. எங்க இருக்குன்னு சொல்லிட்டானா? உனக்கு எத்தனை கோடி வேணும்? 1 crore, 2 crores, 5 crores? What do you want? It'll be a fine if you don't tell us. Give me that. No. You better tell him. Tell him. Yeah. Tell him. Tell. Come on. You better tell him. Tell. Come on. You better tell us the place. All right. Tell Mike. சொல்ல மாட்டேன். நீ எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேன். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். உன் உயிரை போனாலும் சொல்ல மாட்டியா? உன் பொண்ணை டச் பண்ணா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா? வேண்டாம். ஒரு பொண்ணுக்கு ஆமா. Robert, release the dog. என் பேத்தியை ஒண்ணும் பண்ணிடாது. நான் சொல்லிடுறேன். Hey, catch her.
சார் என்ன காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். இவனுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க சார். யாரும்மா நீ? இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் மோசமானவங்க சார். இந்தியாவுக்கு எதிராக சதி பண்ற துரோகிங்க. ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க தாத்தாவை கடத்திட்டு வந்து ரொம்ப சித்திரவதை பண்றாங்க சார். ராஜாராம், யார் இவங்கெல்லாம்? அதான் அந்த பொண்ணு ரத்தன சுருக்கமா சொல்லிட்டாளே, இந்தியாவை அழிக்க வந்த அயல் நாட்டு சக்தி. இவளை குடும்பத்தோட கொண்டு போய் சேர்த்திருங்க. என்ன காப்பாத்துங்க யோ! சார். சார் என்ன ராஜாராம், காப்பாத்துங்க சார். இவங்கெல்லாம் எப்படி இங்க வந்தாங்க? மத்திய மந்திரி வீடுன்னா பாதுகாப்பா இருக்குமே நான் தான் தங்க வச்சேன். என்னால நம்ப முடியல. நீயா தங்க வச்ச? சத்தியமா நான் தான் தங்க வச்சேன். டெல்லி மந்திரியாச்சே, அதுவும் பாதுகாப்பு மந்திரியாச்சே. உங்ககிட்ட வேலை பார்த்தா கோடி கோடியா சுருட்டலாமே நினைச்சேன். ஆயுதம் வாங்குறதுல கேவலம் 1% கமிஷன் கிடைச்சா கூட 1000 கோடி கிடைக்கும் நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ ஒரு வடிகட்டின யோகியன். வாழைப்பழம் திங்காத குரங்கும், நகை மேல ஆசைப்படாத பொண்ணும், லஞ்சம் வாங்காத அரசியல்வாதியும் இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இருக்காங்கன்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அரசியல்ல நீ ஒரு வேஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டேன். 20ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு கேணை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீயே வாங்கலன்னா என்னை எங்க வாங்க விட போற? அதனாலதான் டிரான்ஸ்ஃபர் ஆகிய தமிழ்நாட்டுக்கு வந்தேன். என்ன நல்லவன் நினைச்சு உங்க ஃபார்ம் ஹவுஸையும் தமிழ்நாட்டுல உங்க அரசியல் சம்பந்தப்பட்ட வேலைகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிங்க. அந்த நேரத்துல தான் இவங்க என்ன பார்க்க வந்தாங்க. இந்தியாவை அழிக்க வந்திருக்கோம், உதவி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. மத்திய மந்திரியோட இடத்தையும் செல்வாக்கையும் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தா எத்தனை கோடி வேணாலும் தர்றோம்னு சொன்னாங்க. நானும் தாராளமா யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன். இப்ப என் பேர்ல ஏராளமான சொத்து இருக்கு. எந்த தைரியத்துல இதெல்லாம் பண்ண நினைக்கிறீங்களா? டெல்லியில இருக்கும் போதே இவங்களை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உங்களோட நின்னு போட்டோ எடுக்க வச்சேன். வெளிநாட்டு தூதருக்கு ரொம்ப நெருக்கமானவங்கன்னு சொல்லி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். இவங்க உங்க கூட எடுத்த போட்டோ எல்லாம் இப்ப எங்க கிட்ட இருக்கு. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா அந்த போட்டோ எல்லாம் காட்டி உங்களுக்கு இந்த சதி திட்டத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிடுவோம். ஜாக்கிரதை. உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ பேர் இந்தியாவை பிளாட் போட்டு வைக்கிறதுக்கு கியூல நிக்கிறாங்க. இல்லன்னா இந்தியாவை அழிக்க வந்த எங்களுக்கு நீ நானும் போட்டி போட்டு உதவி பண்ணுவாங்களா? இந்த நாட்டுல பிறந்து இந்த நாட்டை அழிக்கிறதுக்காக அயல் நாட்டுக்காரங்கிட்ட கைக்கூலியா இருக்கிற உங்களை மாதிரி ஆளுங்க தாண்டா துரோகியா இருப்பாங்க. இவங்கள மாதிரி எத்தனை பேர் உனக்கு உதவி செய்ய நினைச்சாலும் இந்தியாவை அழிக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. ஹே மினிஸ்டர், இந்த உலகத்துல நாங்க ஆட்சி படைக்காத நாடே இல்ல. சூரியன் கூட எங்களை கேட்டுதான் ஏலும் விலும். சூரியனை பத்தி நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணுமா? சூரியனை நாங்க தெய்வமா கும்பிடுறோம்டா. உலகத்துல எல்லா நாடுகளும் எங்களை பார்த்து பயப்படுது. ஆனா இந்தியா மட்டும் தான் எங்க கிட்ட கை கட்டி நிக்காம கம்பீரமா நிக்கு. அது இந்த மண்ணோட மகிமடா. அது ஒன்ன மாதிரி கோழைகளுக்கு தெரியாது. இந்தியாவுல பிறந்தவன் கோழையா இருக்க மாட்டான். அப்படி பிறந்தவன் இந்தியனுடைய அசல் வித்தா இருக்க மாட்டான்டா. இந்த நாட்டுல பிறந்தவனுக்கு இருக்கிற வீரமும் துணிச்சலும் வேற எந்த நாட்டுக்காரனுக்கும் குறைஞ்சது இல்லடா. அது தெரிஞ்சதுனாலதான் ஒரே அடி அழிக்க முடிவு பண்ணும். இது இன்னைக்கு எடுத்த முடிவில்லை. இந்தியாவில் இருக்கிறவங்களோட அறிவையும் திறமையும் பாக்குறப்ப என்னைக்காவது ஒரு நாள் உலக நாடுகள்ல இந்தியா முதல் நாடா வந்துரும் நினைச்சோம். அப்படி ஆயிட்டா நாங்க உங்ககிட்ட கை கட்டி நிக்க வேண்டியிருக்கோம்னு பயந்தோம். நாங்க நேரடியா பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பக்கத்து நாடுகளை தூண்டி விட்டு போர் தொடர்க்க சொன்னோம். இந்த நாட்டு அரசியல் தலைவர்களை விலை கொடுத்து வாங்கணும். மத கலவரங்களை தூண்டி விட்டோம். ரத்த ஆறு ஓடுன்னு நினைச்சோம். ஆனா இந்த நாட்டு மக்கள் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு நிரூபிச்சுட்டாங்க. கடைசியா புல் பூண்டு கூட முளைக்காத பூமியா இந்தியாவாக்கணும்னு பாம்பு வச்சு அழிக்க நினைச்சோம். பாம்பே குண்டு வெடிப்புக்கு பின்னால நீங்க உஷாராயிட்டீங்க. எந்த நாட்டில இருந்து அணு ஆயுதங்களை கொண்டு வர முடியல. அப்பதான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. 35 வருஷத்துக்கு முன்னால சீனாவில இருந்து ஒரு சரக்கப்பல் இந்தியாவுக்கு வந்துச்சு. இந்தியாவை அழிக்க நினைச்ச சில தீவிரவாதிகள் சில சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை அதை மறைச்சு கொண்டு வந்தாங்க. அது அந்த கேப்டனுக்கும் வைஸ் கேப்டனுக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி வந்த கப்பல் கடுமையான புயல் மழையினால தர தட்டி போச்சு. இறைவனோட கருணையும் இந்திய மக்களோட ஆன்மீக சக்தியும் இயற்கை ரூபத்துல வந்து இந்தியாவை காப்பாத்திருச்சு. ஆனா அந்த கப்பல்ல வந்த அணு ஆயுதம் அப்படியே பத்திரமா இருந்துச்சு. அது இப்பவும் இருக்கு. அதை வெளியெடுத்து ஆபரேட் பண்ணா ஒரே நேரத்துல, ஏன் ஒரே நிமிஷத்துல இந்தியா க்ளோஸ் ஆயிடும்.
அதை எடுக்கத்தான் போறோம், இந்தியாவை அழிக்கத்தான் போறோம். உங்களை எடுக்க விட்டாதடா இந்தியாவை அழிப்பீங்க. விட மாட்டேன். உங்களை எடுக்க விட மாட்டேன். இங்க இருந்து போக விட மாட்டேன். நானும் விட மாட்டேன். உன்னை உயிரோட விட மாட்டேன். ராஜாராம், நீ அவரை சுட போறியா? விட மாட்டேன். நீ 8 வருஷமா தான் அவர்கிட்ட வேலை பார்க்கிறேன். ஆனா நான் 28 வருஷமா அவர்கிட்ட வேலை பார்க்கிறேன்டா. நான் சாப்பிடுற சாப்பாடு அவரு போட்ட பிச்சை. இந்த உடம்பு அவரால வளர்ந்த உடம்பு. அதனால இவரை சுடுறதுக்கு ஒன்ன விட மாட்டேன். நான் தான் சுடுவேன். டேய் மாரிமுத்து, நீமா? யோ, ஊரே இருட்டா இருக்கும்போது ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சு என்னையா பிரயோஜனம்? அம்மனமா இருக்கிறவங்க மத்தியில கோமணம் கட்டணும்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. பார்த்தேன், நானும் கோமணத்தை அவுத்துட்டேன். கடைசியா இந்தியாவுக்காக 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டேன். மழைமுத்து, வெரி குட். நான் நல்லா சுட்டணுங்களா? கீப் இட் அப். உப்பு போட்ட உங்க நாட்டுக்காரனே கொல்ல துணிஞ்ச நீங்க எங்களையும் கொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சார், வசந்த் பெரியசாமி உள்ள வந்துட்டான். வசந்தும் வைஸ் கேப்டனும் இந்த இடத்தை விட்டு உயிரோட போக கூடாது. அது மட்டும் இல்ல, சென்ட்ரல் மினிஸ்டர் செத்துட்டாருன்னு தெரிஞ்சா சுட்டது யாரு எப்படின்னு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு பாம்பு வச்சு அடையாளம் தெரியாம பீஸ் பீஸ் ஆனா தான் நமக்கு ஆபத்து இல்ல. டைம் பாம் செட் பண்ணிருக்காங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை இனிமே நாங்க கொடுக்கிறோம். சிலிண்டர் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றீங்களா? சொல்றேன்.